ஓம் கரூர் சித்தர் பெருமான் திருவடிகளே போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த கோள்களின் சஞ்சாரங்களையே வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் சொன்னாலே தமிழ் மாதங்களில் 2 மாதங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி 16 ஆவணி 14 வரைக்குள்ள இந்த நாட்கள் தான் ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நம்ம எப்போது நமக்கு திருமணம், ஒரு தொழில், ஒரு பண வருவாய் எப்படி இருக்கும், வீடு கட்டலாமா இல்ல முதலீடு எதுல நம்ம போடுறது, மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், காதல் இந்த போய் நாங்க இந்த காதலுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் நாங்க செய்யலாமா, ப்ரப்போசல் பண்ணலாமா, இல்ல பிரேக்கப்ல இருக்கு எங்க காதல் டேக் ஆஃப் ஆகுமா அப்படின்னு பலவித சந்தேகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம துல்லியமான பலன்களை தனித்தனி பதிவுகளாக பார்க்கவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் மகரத்திற்கு சிறப்பான மாதம், முன்னேற்ற பாதையில் அப்படின்னு சொல்லலாம். மாத முற்பகுதியிலேயே விரைந்து அனைத்து வேலைகளையும் முடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா சூரியன், குரு, புதன், அதே போல செவ்வாயும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்துருவாரு. தொழில முன்னேற்றம், பதவி உயர்வு, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா தொழில நல்ல வேலை வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள், ஃபீல்டு சேஞ்ச் பண்றேன், உத்தியோகம் சேஞ்ச் பண்றேன், இடம் மாற்றம் பண்றேன்னா அனைத்திற்குமே சிறப்பு. வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கோம்னா பாஸ்போர்ட் விசால சிக்கல்லாம் இருந்தது, வரவே இல்லைங்க, எத்தனையோ தடவை முயற்சி பண்றோம்னா இப்ப வீடு தேடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில நல்ல ப்ரமோஷன், பொறுப்புகள் கூடுவது, இதனால் வேலை பலை மந்த நிலை இருந்துச்சுல, வேலையே இல்லாம சோம்பி உட்கார்ந்து போய் ஓடி ஓடி இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடிய அருமையான சூழல் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் கிடைச்சா கூட இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 5-10 சுக்கிரன் நீசமானாலும் உங்களுக்கு நற்பலனை செய்ய காத்திருக்கிறான்னு சொல்லலாம். அதே போல திருமணம், காதல் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பும் வேணாம். திருமணம், காதல் போன்ற விஷயங்கள்ல எதிர்ப்பு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். காதலை வீட்டுல சொல்லி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அருமையான வாய்ப்பு. திருமணத்துக்குலாம் இப்ப முடிவெடுக்க முடியாம இழுபறியா இருந்த சூழல்லாம் இப்ப நீங்கி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி, ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்ல வருவான் இல்லையா, அந்த மாதிரி இப்ப அனைத்துமே சிறப்பா இருக்குன்னா பெண்களுக்கு நல்ல வளங்கள் அமைஞ்சிடும். பெண்கள் நினைத்த காரியம் நடக்கும். அதே போல ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, கூடுதல் வருமானம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, உஷ்ண கட்டி வர்றது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு இந்த இதய வாழ்வுல பம்பு சரியா ரத்தம் பம்ப் ஆகுது, அதனால தலை சுற்றல் வர்றது, இதெல்லாம் பார்த்துக்கணும். நீர் சத்து அதிகமா இருக்காம ஒரு சிலருக்கு 60 வயதை கடந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா ஒரு உடல் ஆரோக்கியத்தோட அதை ரொம்ப யோசிக்க கூடாது. இந்த மகன் எப்போ வேலைன்னு இருக்கும், அந்த வேலையையும் நம்ம பார்க்கணும், நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். அதனால ஓவர் திங்கிங் வேணாம். ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா மண்டையில பித்தம் ஜாஸ்தியாகி உடல் உஷ்ணமாகி இதனால அசிடிட்டில இருந்து, கேஸ்ட்ரிக் அல்சர்ல இருந்து எல்லா வித பிரச்சனைக்கும் வயிறு தான் காரணம். அவன் மூளை எங்க இருக்குன்னா வயிற்று தான். ஏன்னா மூளை எதனா ஒரு பயந்துட்டுனா வயிற்றுல நம்மளுக்கு கடப்படான்னு சத்தம் வரும் பாருங்க. ஆனா இந்த காலகட்டம் ஜங்க்ஸ் ஃபுட் அவாய்ட் பண்றது, உணவு பழக்க வழக்கங்கள கூடுதல் கவனம் தேவை. ஸ்பைசி ஃபுட் எடுக்க வேண்டாம். எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. ஆவியில் வேக வைத்த உணவுகளை உட்கொள்வது சிறப்பு. அப்ப இந்த மாதம் மகரத்துக்கு பாத்தீங்கன்னா தொழில், கரியரு, ஜாபு, இந்த டெண்டர்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது எல்லாமே தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, வெளியூர் வேலை வாய்ப்புன்னு அனைத்திற்கும் அருமையான பலன்கள். களம் இறங்கி சிறப்பான வெற்றிகளை காணக்கூடிய அட்டகாசமான மாதம். ரொம்ப கவனமா விழிப்புணர்வா செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். மகர ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.